அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வருகிற மாதம், அதாவது டிசம்பர் மாதம் பள்ளிகளை திறந்துருவாங்களா அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஈரோடு மாவட்டம், நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய சொந்த மாவட்டமான ஈரோடு மாவட்டத்தில் வெளிவந்த நியூஸ் தான் பார்க்க போறோம். நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு தமிழக முதல்வரிடம் போர்ஷன்ஸ் எவ்வளவு குறைச்சிருக்கோம் அப்படின்றத நாங்க சமர்ப்பிக்க போறோம். ஓரிரு தினங்கள்ல முதல்வர் அவர்கள் குறைத்த போர்ஷனுடையதை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் நேற்று இந்த நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அதனுடைய சிஓ ஆபீஸ்க்கு பாத்துட்டீங்கன்னா சுவரட்டிகள் வந்திருக்கான். என்ன சுவரட்டிகள் வந்திருக்கு அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டுறதுக்கான நோட்டீஸ் பள்ளிகள்ல ஒட்டுறதுக்கு என்ன வந்திருக்குன்னா, பள்ளிகள் திறக்கப்பட்டால் பின்பற்றப்பட வேண்டிய அரசின் வழிகாட்டு நெறிமுறையை விளக்கும் சுவரொட்டி அரசு பள்ளிகளில் ஒட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பள்ளிகளை திறந்தாங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் பள்ளிகளை திறந்தாங்கன்னா பள்ளிகளில் என்னென்ன பள்ளி நிர்வாகம் பின்பற்ற வேண்டியது, அதாவது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறை, மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறை, அதே மாதிரி ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறை அப்படின்றதெல்லாம் கொடுத்து ஒரு சுவரட்டி வந்திருக்கதாகவும், அதே மாதிரி அதுல சுகாதாரத்துறை, அதாவது உள்ளூர் சுகாதார மைய அமைப்புகளின் எண்கள் இவங்கெல்லாம் அதுல மொபைல் நம்பர்கள்லாம் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அடுக்கவங்க பள்ளி திறப்பதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால டிசம்பர் மாதம் பள்ளிகளை திறக்கிறதுக்கு ஆயத்த வேலைகள் நடந்துக்கிறதா நம்ம இதுல அறிகிறோம். ஸோ என்ன அப்படின்றத நம்மளுடைய அபிஷியலா வரும்போது தான் நமக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தா உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணப்படும். தேங்க்யூ.